அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது வடநாட்டில் அமைந்திருக்கும் 3வது தேவாரம் பாடல்பட்ட ஸ்தலமாகவும், மொத்தமாக பார்த்தமையானால் 272வது தேவாரம் பாடல்பட்ட ஸ்தலமாகவும் விளங்கும் திரு அநேக தங்காவதம் அல்லது கௌரி குண்டம் என்ற ஊரில் அமைந்திருக்கும் சிவாலயத்தை பற்றித்தான். இங்கிருக்கும் இறைவனின் பெயர் அநேக தங்காவதநாதர், இறைவியின் பெயர் மனோன்மணி. இந்தியாவில் உள்ள உத்தராஞ்சல் என்னும் மாநிலத்தில் ரிஷிகேஷ் ரயிலிலிருந்து, மேலும் டேராடூனிலிருந்தும் ரிஷிகேஷ் ருத்ரப்பிரயாக வழியாக கௌரிகுண்டம் சென்று அடையலாம். இறைவி கௌரி எனும் நாமத்தோடு தவம் செய்த ஸ்தலம் இது. இந்த திருவூர் பார்வதி தேவி தவம் புரிந்த ஸ்தலம். கௌரிகுண்டம் என்று அழைக்கப்படுகின்றது. சூரியனும் சந்திரனும் வழிபட்ட திருவூர் இதுவாகும். இது வடநாட்டு தேவாரம் பாடல்பட்ட ஸ்தலங்களில் ஒன்று. கேதாரம் செல்லும் வழியில் கேதார்நாதர் மலையடிவாரத்தில் இருக்கின்றார். இறைவி கௌரி என்னும் திருநாமத்தோடு தவம் செய்த பதியாதலால் கௌரிகுண்டம் என்று அழைக்கப்படுகின்றது. இமயஸ்தலங்களுள் ஒன்றாக விளங்கும் இந்த ஸ்தலத்தை திரு கேதார யாத்திரை செல்வோர் எளிதில் தரிசித்து இன்புறலாம். கௌரிகுண்டம் போகும் வழியில் பல புண்ணிய ஸ்தலங்களும் புண்ணிய தீர்த்தங்களும் இருக்கின்றன. அவைகளை தரிசனம் செய்தவர்கள் புனிதம் அடைகின்றார்கள். இங்கே பல அடி உயரத்தில் பனிமடர்ந்த மலையில் 2 வெந்நீர் ஊற்றுகள் பக்தர்களுக்காகவே உண்டாக்கப்பட்டது போலவே இருப்பது மிக மிக அதிசயமான ஒன்றாகும். ஆகவே இந்த ஆச்சரியமான அதிசயிக்கத்தக்க இந்த ஸ்தலத்தையும் நீங்கள் சென்று கண்டுகளிக்க பகவான் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ராஸ்ரீதர்.